வணக்கம் சாய்ராம். சாய் சச்சரிதம் அத்தியாயம் 12. காகா மாகாஜானி, வக்கீல் துமால், திருமதி நிமோன்கர், முலே சாஸ்திரி டாக்டர் ஆகோரின் அனுபவங்கள். காகா மாகாஜானி ஷிடிக்கு போகிறாரு. ஷிடிக்கு போய் கோகுலாஷ்டமி வரைக்கும் அங்கேயே தங்கி பாபாவை கூட சந்தோஷமாக ஒரு வாரம் தங்கி இருக்கலாம்னு நினச்சி போகிறாரு. போய் பாபாவை பார்க்கும் பொழுது பாபா கேட்குறாரு, எப்பொழுது கிளம்புறேன்னு கேட்ட உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம். பாபா, நீங்கள் உத்தரவு கொடுத்தா உடனே கிளம்புறேன், நாளைக்கு போ அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் நாளைக்கு புறப்பட்டு போகிறாரு. போன பிறகு தான் தெரியுது இவருடைய வருகைக்காக அவருடைய எஜமானர் காத்திருக்கிறாருன்னுட்டு. வக்கீல் துமால் என்ன செய்கிறாருன்னா, போகிற வழியில் பாபாவை பார்த்துட்டு உடனே அவருடைய கேஸ் விஷயமாக போகலான்னு நினைக்கிறாரு. ஆனால் பாபா இங்கேயே 4 நாட்கள் தங்கு அப்படின்னு அவர் அங்கேயே தங்க வச்சிடுறாரு. அதற்கு முன்னாடி அங்கே தீர்ப்பு தரக்கூடிய ஜட்ஜிக்கு அடி வயிற்றில் வலி வந்து தீர்ப்பை ஒத்தி வச்சிட்டாங்க. துமால் போன பிறகு தான் தீர்ப்பாகிறது. இவருடைய எதிராளி, அதாவது குற்றமற்றவர், இவர் யாருக்காக வாதாடுகிறாரோ அவர் குற்றமற்றவர்னு தீர்ப்பும் வந்துடுது. அதாவது பாபா நினச்சாதான் ஷிர்டியை விட்டு புறப்பட முடியும் அப்படிங்கிறத பாபா இந்த இடத்துல நமக்கு காட்டுறாரு. திருமதி நிமோன்கரும் அவருடைய மனைவியும் என்ன செய்கிறாங்க, ஷிர்டியில் தங்கி பாபாவுக்கு சேவை செஞ்சு சந்தோஷமாக வராங்க. அப்போது நிமோன்கருடைய மகன் வந்து உடல்நிலை சரியில்லைன்னு ஒரு கடிதம் வருது. அதை பார்த்துட்டு நிமோன்கர் அங்கே போய் அந்த அம்மா சேவை செய்யணும் பாபாவுக்கு, இப்படி விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு தயங்கி உடனே அவன் கணவர் சொல்கிறார், நீ உடனே நாளைக்கே புறப்பட்டு வந்துடு, போய் பார்த்துட்டு உடனே புறப்பட்டு வந்துடுன்றார். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, தங்கி தன்னோட மகனுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துட்டு உறவினர்கள்லாம் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பாபா கிட்ட போய் அனுமதி கேட்கும்பொழுது பாபா சொல்கிறாரு, நீ போய் உன் மகனை பார்த்துட்டு அங்கேயே தங்கி உன் உறவினர்கள்லாம் பார்த்துட்டு வா அப்படின்னு பாபா அனுமதி கொடுக்கும் பொழுது அவருடைய கணவருடைய அனுமதியை தோற்கடிக்கிறாரு. முலே சாஸ்திரி, அதாவது அஷ்ட சாஸ்திரங்களையும் கரைச்சி குடித்தவர் முலே சாஸ்திரிங்கிறவர், கைரேகையில் கை தேர்ந்தவர். அப்பேற்பட்டவர் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு பாபாவுடைய கை பார்க்க. ஆனால் பாபா அதுக்கு கடைசி வரைக்கும் அனுமதியே கொடுக்கல. ஒரு நாள் பாபா என்ன செய்கிறாரு, பூட்டியை கூப்பிட்டு, நீங்கள் போயிட்டு முலே சாஸ்திரிக்கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லிட்டு தட்சணை கேளுங்க. பூட்டிங்கிறவர் யாருன்னா பெரிய கோடீஸ்வரன். ஆனால் பாபா முன்னாடி அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறத காட்டுறாரு இங்கே. அந்த பூட்டிங்கிறவர் முலே சாஸ்திரிக்கிட்ட போயிட்டு பாபா அவங்கக்கிட்ட தட்சணை கேட்டாருன்னொடனே அவருக்கு ரொம்ப கோவம் வருது. நான் வந்து ஒரு பிராமணனை, எல்லா சாஸ்திரங்களும் கரைச்சி குடித்தவன், நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரன், என்ன உங்களை போய் அனுப்பி வைக்கிறார் இந்த பாபா, இருங்க நான் உடனே மசூதிக்கு வரேன்னு அவர் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்யாமல் அப்படியே விட்டுட்டு வராரு மசூதியை நோக்கி. மசூதிக்கு வந்த உடனே தன்னுடைய கரங்களை 2 தூக்கி மேலே வணங்குறாரு பாபாவை. ஏன்னா அவருடைய குருவாக காட்சி கொடுக்குற கோலாப் சுவாமி குருவாக காட்சி கொடுக்குறாரு பாபா. இது பொய்யா உண்மையா அப்படிங்கிற தன்னைத்தானே கிள்ளி பார்த்துக்கிறாரு. அது உண்மை. எங்கன்னா மறைஞ்ச நம்ம குரு வந்து பாபா இருக்கிற இடத்துல அவராக காட்சி கொடுக்குறாரு அப்படிங்கிறது முலே சாஸ்திரிக்கு அவர் சொல்லி கொடுத்த பாடம். டாக்டர் ஆகியோரின் அனுபவங்கள். அதாவது டாக்டர் தன் நண்பரோட ஷிர்டிக்கு போகிறாரு. அவர் சொல்கிறாரு, என்னுடைய கடவுள் ராமர், நான் முகமது முன் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஒரு நண்பர் சொல்கிறாரு, நீ வணங்க தேவையில்லை, என் கூட வா, நண்பர்ன்ற முறையில் என் கூட வா அப்படின்றார். உங்கள் ஷிர்டிக்கு போனதுமே முதல்ல அவர் தான் தன்னுடைய கரங்களை தூக்கி பாபாவை வணங்குறார். சாய்ராம், இதிலேருந்து பாபா நமக்கு என்ன சொல்ல வரார், அதாவது யார் நினச்சாலும் ஷிர்டிக்கு போக முடியாது, யார் நினச்சாலும் ஷிர்டிலேருந்து வர முடியாது. அதுக்கு பாபாவுடைய அனுமதியும் பாபாவுடைய வாக்குறுதியும் வேணும். அதாவது நாமளாக ஒரு முடிவெடுத்தால் அது பாபாவுடைய முடிவாக இருக்காது. பாபா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் சாஷ்டாங்கமான முடிவாக ஆகும். நான் தான் படித்தவன், நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன், அஷ்ட சாஸ்திரங்களை கரைச்சி குடிச்சுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு பாபா முலே சாஸ்திரிக்கு எப்படி பாடம் கற்றுக் கொடுத்தாரோ அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாரு. இந்த டாக்டரு என்னுடைய கடவுள் ராமர்னார். ஆனால் பாபா ராமர் அவதாரமும் எடுத்தார். அப்போது என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் குருவை உண்மையாக நேசிக்கும் பொழுது, உன் கடவுளை உண்மையாக நேசிக்கும் பொழுது எங்களை போன்ற மகான்களுக்கு எல்லா தெய்வத்தினுடைய அவதாரமும் எடுக்க முடியுங்கிறத காட்டுறார். நாம் நம்மளுடைய அகங்காரத்தை விட்டு நம்மளுடைய குருவின் மீது எப்படி இருக்கணுமா, நாம் நம்முடைய குருவினிடத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும். அப்போது அந்த உறுதியான நம்பிக்கை இருந்தால்
எல்லா நேரத்துலேயும் எல்லா இடத்துலையும் பாபா நமக்கு உறுதுணையாக இருப்பார், வழிகாட்டியாக இருப்பார், நம்மளுடைய கையை பிடிச்சி வழி நடத்துவார். சாய்ராம். பாபாவுடைய சச்சரித்தை கேளுங்க, அதை கிரகித்து கொள்ளுங்க. பாபா கிட்ட உறுதியான நம்பிக்கை